ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க, நான் கீரைக்கு கிளம்பிட்டேங்க. இப்போ கீரை எட்டுவரக்கு கிளம்பிட்டேன். வெகு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் இந்த வாரம் தான் கரெக்டாக கீரை எடுத்துகிட்ருக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வாரத்தில் ஒன்றா நோம்பி வந்துடுது, இல்லைன்னா எலெக்ஷன் வந்துடுது, இல்லைன்னா நாங்கள் ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா டூர் போகிறதா இருக்கட்டு, ஏதாவது ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு இது வந்துடுது. இந்த வாரம் தான் கரெக்டாக கீரை எடுத்துகிட்ருக்குங்க. இப்போ கீரை எடுக்க தான் கிளம்பிட்டேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சாக்குலாம் பாரு இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. கிளம்பிட்டேன். இப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னா குட்டை இருக்குது. இந்த குட்டை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். பாருங்க, எல்லா பறவையும் பாருங்க தண்ணி குடிக்குது. மழை எதுக்கு அவசியம்னு பாருங்க. மழை பெஞ்சுன்னா இதில் தண்ணிக்கு நிறையா பறவைகளுக்கு நீர் ஆதாரமாக இருக்குது. அதனால தான் மழை பெய்யும்னு நான் நினைக்கிறேன். இப்போ மழை ஃபுல்லாக பேஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா, இந்த குட்டை நம்பிரு. அப்புறம் பாருங்க கொக்கு, இன்னும் சில பறவைகள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன பறவையாக இருக்குது. அதனால் ஆக்காட்டிம்பாங்க, அதுவும் இருக்குது. ஏன்னா இப்போ கொக்குங்கிறது கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆக்காட்டிங்கிறது கொஞ்சம் சின்னதாக தெரியும். அதுவும் தெரிஞ்சாலும் தெரியுங்க. இப்போ அந்த மாதிரி மழை பெய்யணுங்க. மழை இந்த வருஷம் பெய்யவே இல்லை. மழை பெய்யாதனால பாவம் நிறையா பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு நீர் இல்லைங்க, உணவு இல்லை. ஏன்னா மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுனா தான் உங்களுக்கு மேவு இருக்குது. அன்றைக்கி ஒரு மழை பெஞ்சனால இந்த துளி தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அந்த தண்ணி துளி தான் இருக்குது. ஒரு 2 நாள் 2 வாரம் போச்சுன்னா இந்த தண்ணி வற்றி போயிருங்க. அவ்வளோதான். அப்புறம் ஆடு பாருங்க மேய்ஞ்சிட்டு இருக்குது. வெயிலாக தான் இருக்குது, இருந்தாலும் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா ஆடுகளுக்கு மழை பெஞ்சா தான் பில்லுலாம் முளைக்கி, தலை தாம்புலாம் சரி வருங்க. ஏன்னா மழை அவசியம். மழை பெஞ்சுனா தான் எல்லாமே பசுமையாக இருக்குது. எனக்கு கீரை, எல்லா கீரையுமே தடை இல்லாமல் கிடைக்குங்க. ஏன்னா மழை எவ்வளோ அவசியம்னு தெரியும், தெரிஞ்சுக்கோணுங்க. அப்புறம் வந்து வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் இந்த வெப்பங்கிறது கொஞ்சம் குளிர்ச்சி அடையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சூடு எல்லாமே கம்மியாகும். அதனால தான் மழை அவசியங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ அவ்வளோ ஒன்றும் போடல. அதனால் இது ஒரு சின்ன வீடியோ எடுத்து போகலான்ட்டு இருக்கேங்க. இன்றைக்கி கீரை எடுக்க தான் கிளம்பிட்டுங்க நான். நான் போகிற வழி தான் இந்த பகுதி, இந்த வழியத்தான் போவேன். இந்த இந்த குளம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது தண்ணி நிறையா இருக்குது. இதில் நாங்கள் குளிச்சிருக்கிறோம், விளையாண்டுருக்குறோம். அப்புறம் நண்டு இருக்குங்க. இந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா, நண்டுலாம் நிறையா இருக்குது. நண்டுலாம் நிறையா பிடிச்சிட்டு சமைச்சு சாப்பிட்ருக்குறோம், சுட்டு சாப்பிட்ருக்குறோம், குழம்பு வச்சு சாப்பிட்ருக்குறோம். நிறையா இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் விளையாண்டுருக்குறேங்க. அதனால் இதை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாகி சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் கீரை எடுக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு கீரை வேணுன்னா சாயந்தரம் வந்துக்குங்க, வாங்கிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கீரை வாங்க வரீங்க. அதனால் இன்றைக்கி கீரை, எல்லா கீரையும் கொண்டு வரேங்க. அதனால் கண்டிப்பாக தவறாமல் வாங்க. அப்புறம் கீரை பார்த்தீங்கன்னா ரேட் எச்சுலாம் சொல்லாதீங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கனால கீரை சரியாக வளர்றதில்ல. அதனால் கீரை முளைக்கிறதில்ல, கம்மியாக தான் கிடைக்குது. கீரைக்காரே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போவாங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு போகாத எங்கள் மாதிரி ஒரு 4, 5 பேர் வியாபாரிகள் மட்டும் கீரை கொடுத்துட்டு அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க மார்க்கெட்டுக்கு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான பணம் கிடைக்கும். அதுவுமே இப்போ கிடைக்காது. எங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவங்க ஏன்னா நாங்கள் இதை நம்பி இருக்கிறனால எங்களுக்கு கீரை கொடுக்குறாங்க. அது போக மிச்சம் மீதி இருந்தால் போவாங்க, இல்லைன்னா அவங்க வீட்டிலேயே இருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீரை எடுக்க தான் கிளம்பிட்டேன். இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.